தீபிகா வீட்டிற்கு வந்ததுமே அவளை தனியாக அழைத்து பேச நினைத்தான் நீரஜ். தீபிகா இங்க வா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. சொல்லுங்கண்ணா. நாளைக்கு நம்ம அப்பாவோட 54வது பிறந்தநாள் ஃபங்க்ஷன் நம்ம வீட்டில் வச்சு நடக்க போகுது. சின்னதாக ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நாளைக்கு நம்மளோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அண்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வர போகிறாங்க. ஒரு கெட் டுகெதர் மாதிரி நம்ம வீட்டில் நடக்க போகுது. நாளைக்கு நீ எங்கேயும் போகக்கூடாது, வீட்டிலே இருந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். ஓகேடா, நான் எங்க போக போறேன்? எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா பண்ணிடுறேன். இல்லை தீபிகா, உன்னை இப்போ அடிக்கடி தேவையில்லாத இடத்துல பார்க்க வேண்டிய சூழ்நிலைலாம் ஏற்படுது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ. நம்ம அப்பாவுக்கு இதெல்லாம் பிடிக்காது. அப்பாவுக்கு தெரியாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நானும் அப்பா கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். நானா சொல்ற மாதிரி வச்சுக்காத. இனியாச்சும் பார்த்து நடந்துக்கோ. இவ்வாறாக நீரஜ் தீபிகாவிடம் கதிரை பற்றிய விஷயங்களை ஜாடை மாடையாக கூறினான். இதை கேட்ட தீபிகாவிற்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் அவள் இப்போது காரில் கூட அங்கு போகவில்லை. ஆனால் அந்த ஃபுட் ட்ரக் தீபிகாவின் அப்பா ஆபீஸுக்கு போகும் வழியில் உள்ள ரோட்டில் இருப்பதால் தீபிகாவை தெரிந்தவர்கள் அடிக்கடி தீபிகாவை அங்கு பார்க்கக்கூடிய நிலைமை ஏற்படுகிறது என்பதை இப்போதுதான் தீபிகா உணர்ந்து கொண்டாள். அண்ணா, நான் சாப்பிட மட்டும்தான் அங்க போறேனா, மத்தபடி எதுவுமே இல்ல. வேற எதுவும் இல்லாத வரைக்கும் சந்தோஷம்தான். ஆனா நீ அந்த மாதிரி இடத்துக்கு போய் சாப்பிடுறது கூட நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது, ஞாபகம் வச்சுக்கோ. இவ்வாறாக சொல்லிவிட்டு நீரஜ் அங்கிருந்து கிளம்பினான். நீரஜ் அவனுடைய அறைக்கு வந்ததுமே அவனுடைய மனைவி தாரா பேசினாள். நீரஜ், ஒரு முக்கியமான விஷயம். அத்தை இன்னைக்கு ஜாடமாடியா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. உங்களோட அப்பா ஏதோ பிளான் போட்டுட்டு இருக்கிறாரு போல. நாளைக்கு அவரோட பர்த்டே ஃபங்க்ஷன் மட்டும் நடக்க போறதில்ல, இந்த குடும்பத்தோட சொத்தை பத்தியும் அவர் ஏதோ முடிவு பண்ணி இருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இப்பவே நமக்கு சேர வேண்டிய 50% சொத்தை உங்களுக்கே தந்துருவாருன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற தாரா? 50%? இந்த சொத்து மொத்தமுமே எனக்கு தான். எங்க அப்பாவுக்கு நான் ஒருத்தன் தான் ஆம்பளை வாரிசு, தெரியும்ல? என்ன சொல்றீங்க நீரஜ்? உங்க தங்கச்சிக்கும் கொடுக்க வேண்டியதை கொடுக்காமலா இருப்பாங்க? அவளுக்கு நீ என்ன கொடுக்கணும்? அவளை படிக்க வச்சிருக்கு. இனி கல்யாணம் பண்ணிக்க போறப்ப கூட எப்படியும் வரதட்சணையா ஒரு பெரிய அமௌண்ட்டை தான் வாங்கிட்டு போவா. அப்படி இருந்தும் அவளுக்கு எதுக்கு ஷேரு? அதெல்லாம் தேவையில்ல, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஆஃபீஸ்லேயும் அப்பா ஷேர் பற்றின டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. அங்கேயுமே பரபரப்பாக வேலை போயிட்டு தான் இருக்கு. நாளைக்கு அப்பா ஒட்டுமொத்த ஷேர்ஸையும் கம்பெனியோட பொறுப்பையும் என்கிட்ட ஒப்படைக்க போறாரு. எனக்குமே இந்த விஷயம் தெரியும். ஆனால் அப்பாவை இதை நம்மக்கிட்ட சொல்கிற வரைக்கும் நம்ம அதை வெளியில் காமிக்க வேண்டாம், புரிஞ்சதா? ஆமா நீரஜ், நீங்க தான் இனிமே அந்த அஜய் குரூப் ஆஃப் கம்பெனியோட ஓனரா இருக்க போறீங்க. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கு ஒரே ஒரு கனவு தாங்க. நீங்களும் நம்ம பிள்ளைங்களும் என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும். நீ என்ன சொல்ற தாரா? நானும் நம்மளோட பிள்ளைங்க மட்டும் சந்தோஷமா இருந்தா போதுமா? நம்ம அப்பா அம்மா என்னதான் தீபிகா அடுத்த வீட்டுக்கு கல்யாணமாகி போறவளா இருந்தாலும் அவளும் என்னோட தங்கச்சி தான். இப்படி குடும்பத்தை தனியா பிரிச்சு பேசாத, புரிஞ்சுக்கோ. நீ இந்த குடும்பத்தை எப்பவுமே ஒன்னா வச்சுக்க தான் பாத்துக்கணும். தனியா பிரிக்கிறத பத்தி கனவுல கூட நினைக்காத. ஓகே ஓகே, நான் என் மனசுல இருந்ததை தான் சொன்னேன், அவ்வளவுதான். எது எப்படியோ, ஒன்னா இருந்தா என்ன, தனித்தனியா இருந்தா என்ன, எனக்கு நீங்க நல்லா இருக்கணும். இவ்வாறு நீரஜும் அவனுடைய மனைவி தாராவும் பேசிக் கொண்டிருந்த அதே நேரத்தில் அந்த இரவு பொழுது அப்படியே முடிந்து போனது. மறுநாள் காலையிலிருந்தே தீபிகா பார்ட்டிக்கான ஏற்பாடுகளில் கவனம் செலுத்திக் கொண்டிருந்தாள். தீபிகாவின் அம்மா சரளா ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருந்தாள். அவளுடைய கணவன் அஜய் மல்கோத்ராவின் 54வது பிறந்த நாள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு ஏதோ ஒரு விஷயம் பெரிதாக நடக்க போகிறது. அஜயின் பிசினஸ் பார்ட்னர்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்கள் என அனைவரும் இந்த இடத்திற்கு வரப்போகிறார்கள் என்பது சரளாவுக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் உயர்ந்த 5 ஸ்டார் ஹோட்டலிலிருந்து சாப்பாடு வகைகள், டெக்கரேஷன்ஸ்கள், பர்த்டே பார்ட்டி, கேக் என அனைத்துமே தடபுடலாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த மாலை நேரமும் வந்தது. மாலை மயங்கும் நேரத்தில் அஜய் மல்கோத்ராவின் பங்களா அலங்கார விளக்குகளால் நிரம்பி இருந்தது. சிம்பிளான பார்ட்டி என்று கூறியிருந்தார்கள். ஆனால் இவர்களது இந்த சிம்பிளான ஏற்பாடு ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பத்திற்கு ஒரு கனவு போலதான். அனைவரும் அந்த இடத்தில் கூடியிருக்க தீபிகாவின் அப்பா அஜய் மல்கோத்ராவும் அவளுடைய அம்மா சரளாவும் தயாராகி பார்ட்டி நடக்கும் இடத்திற்கு வந்தார்கள். தீபிகாவின் அப்பா என்னதான் பிசினஸ் மேக்னட்டாக இருந்தாலும் தன்னுடைய 2 குழந்தைகளிடமே அதிக பாசம் வைத்திருப்பவர். அதிலும் தீபிகாவின் மீது அவருக்கு அலாதி பிரியம். தன்னுடைய குழந்தைகள் 2 பேரும் நன்றாக இருக்க வேண்டும் என நினைக்கக்கூடிய அப்பா தான் அவர். அஜய் மல்கோத்ரா அங்கு வந்ததுமே அவரது பிசினஸ் பார்ட்னரில் ஒருவரான அபிஷேக் சந்தோஷமாக வாழ்த்து தெரிவித்தார். வெல்கம் வெல்கம் அஜய் மல்கோத்ரா சார். ஹாப்பி பர்த்டே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. ஒவ்வொருவரும் வாழ்த்துக்களை கூற அந்த இடத்தில் வந்த நீரஜ் தன்னுடைய அப்பாவை கட்டிப்பிடித்தான். அப்பா ஹாப்பி பர்த்டே. நீங்க இன்னைக்கு மாதிரியே என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும். எனக்கு அதான் வேணும். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க.
இவ்வாறாக சொல்லி தாராவும் நீரஜும் அவர்களுடைய குழந்தைகளோடு இப்போது கால்களில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினார்கள். அவர்களுக்கு அடுத்ததாக பின்னாடி வந்த தீபிகா, ஹாப்பி பர்த்டேப்பா. நீங்க இதே போல என்னைக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். நீங்க நினைக்கிற விஷயம் எல்லாமே நடக்கணும். ஐ லவ் யூ சோ மச் பா. அனைவரும் எதிர்பார்த்த அந்த கேக் கட்டிங் நேரம் வந்ததும் நடுவில் வந்து அந்த கேக்கை கட் பண்ணி அனைவரின் கைத்தட்டல்களோடு பர்த்டே பார்ட்டி நல்லபடியாக நடந்து கொண்டிருந்தது. அனைவரும் ஒருவருக்கொருவர் நலம் விசாரித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் தீபிகாவின் கண்களோ அங்கு விதவிதமாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த உணவின் மீது இருந்தது. ஒவ்வொன்றாய் போய் அதை ருசித்து பார்க்க தொடங்கினாள். எல்லாம் பார்வைக்கு நன்றாகத்தான் இருக்கிறது என்றாலும் கதிரின் கடையில் கிடைத்த அந்த ருசி மனம் இந்த 5 ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடுகளில் இல்லை. அந்த நேரத்தில் பார்ட்டி நடக்கும் இடத்திற்கு வந்தான் ஈஸ்வர். என்ன தீபிகா, எங்க போனாலும் உன்னோட வேலையை சரியா பாக்குற போலயே. நான் பிறந்ததே சாப்பிடுதான், உனக்கு தெரியாதா? இவ்வாறு இவர்கள் பேசிக் கொண்டிருக்க அதே நேரத்தில் அந்த இடத்தில் அனைவருக்கும் நடுவிலும் வந்து நின்று கொண்டார் அஜய் மல்கோத்ரா. என்னோட இந்த பிறந்தநாள் பார்ட்டிக்கு வந்திருக்கிற என்னோட பிசினஸ் பார்ட்னர்ஸ், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இது என்னோட 54வது பர்த்டே. இந்த நாள்ல நான் ஒரு முக்கியமான விஷயத்த உங்க எல்லாரும் முன்னாடியும் அனௌன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு அப்புறமா என்னோட இந்த பிசினஸை யார் ரன் பண்ண போறாங்க அப்படிங்கிற நியூஸ் தான் அது. கேளுங்க ஸ்பைசி லவ் ஆடியோ சீரீஸ் உங்க குக்கு எஃப்எம் ஆப்ல. டவுன்லோட் தி ஆப் நவ.